லைக்கா நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பெருமிடி. தாங்கண்ணா துயரில் தமிழர்கள். ஈழத்தமிழராக விளங்கி வருகின்ற லைக்கா நிறுவனம் ஐரோப்பாவிலிருந்து மிகப்பெரும் அளப்பெரும் சாதனைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. வரலாற்று சாதனையாக எமது ஈழத்தமிழர்கள் உச்சகட்ட சாதனைகளை படைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணத்தில் ஒரு முன்னுதாரண புருஷராக லைக்காவுடைய தலைவர் ஐயா சுபாஷ் அவர்கள் காணப்படுகின்றார். மிகவும் நேர்த்தியான முறையில் அந்த நிறுவனத்தை கட்டி அமைத்து மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று சர்வதேச அளவில் புகழ்பூத்த ஒரு நிறுவனமாக லைக்கா என்றும் காணப்படுகின்றது. நாங்கள் தமிழர்கள் என்ற வகையில் நெஞ்சு நிமித்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினையும் நாங்கள் தமிழர்கள் எனவும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் என மாறுதட்டி கொள்வதற்கு லைக்கா ஒரு உதாரணமாக இருக்கின்றது. தென்னிந்தியாவுக்குள்ளே அகல காலூன்றி சினிமாவிலே நுழைந்து பாரிய சாதனைகளை நிலைநாட்டி வருகிறது. எனினும் மில்லியன் கணக்கான பணங்களை செலவு செய்வதிலிருந்து லைக்கா ஒரு நாள் காணாமல் ஆக்கப்படக்கூடிய நிலைக்கு அந்த சினிமாக்காரர்கள் எடுத்து செல்வார்கள் என்ற அச்சம் எமக்குள் இருந்தது. அதை நாங்கள் அவ்வப்போது எமது கருத்தாடல்கள் ஊடாகவும் தெரிவித்து வந்திருந்தோம். ஆனால் தற்பொழுது அயித் குமார் அவர்கள் நடிக்கின்ற விடாமுயற்சி என்கின்ற படம் தற்பொழுது சிக்கலில் சிக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பாலிவுட் என்கின்ற நிறுவனம் அல்லது ஒரு நிறுவனம் ஒன்று 90ஆம் ஆண்டு வெளியாகிய தமது படத்தை மையமாக வைத்து தழுவி இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு 150 கோடி ரூபாய்கள் நமக்கு இழப்பீடு தர வேண்டும் என கோரியுள்ளதான புதிய தகவல் ஒன்று வெளியாகி அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உண்மைதானா, இந்த சம்பவம் இடந்ததா என்பது தொடர்பாக உறுதியாக லைக்கா நிறுவனம் எதனையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இவ்வாறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. ஒரு நிறுவனத்தை கட்டி அமைப்பதற்கு நாங்கள் படுகின்ற பாடு, அதற்காக எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய அரும்பெரும் தியாகங்கள், எத்தனைக்கு மத்தியில் அந்த நிறுவனம் கட்டி அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தை எப்படியாவது சதி செய்து வீழ்த்தி விடுவதற்காக எதிரிகள் போடுகின்ற திட்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆகவே லைக்கா நிறுவனம் இந்த உலக பந்திலே நிலத்தை நீடூழி வாழ வேண்டும். ஈழத்தமிழர் என்ற பெருமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் பங்கமில்லாமல் வேறு நடை போட வேண்டும். அதில் வன்னிமந்தனாகிய எனக்கும் எமது மக்களுக்கும் மாற்று கருத்தில்லை. நாங்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். ஒரு லைக்கா போன்ற ஒரு 100 லைக்காக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கொள்கை கோட்பாட்டுடன் நாங்கள் நடப்பவர்கள். அதனால் அந்த நிறுவனம் வீழ்ச்சி நோக்கி சென்றுவிடக்கூடாது. அது தனது பாதையை செவ்வனமாக செப்பனிட்டு பயணிக்கப்பட வேண்டும். தென்னிந்தியாவுக்குள்ளேயே ஈழத்தமிழர்களால் ஆதிக்கம் செலுத்த முடியுமா என்றால் ஆம் முடியும் என்பதை லைக்கா நிரூபித்து அங்கும் ஒரு தனக்கான கதவினை திறந்திருக்கிறது. லைக்காவினுடைய வருகைக்கு பின்னர் தென்னிந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு சாதனையின் நாயனாக லைக்கா காணப்படுகிறார். ஐங்கரன் இன்டர்நேஷனல் வந்த பொழுதும் அது பெரும்பாலாக பேசப்பட்டு இடையில் அது காணாமல் போயிருந்தது. அதற்கு பிறகு லைக்கா இப்பொழுது வந்திருக்கிறது. அதே போன்ற இல்லை லைக்காவுக்கு வந்து விடுமோ என்கின்ற அச்சம்தான் காணப்படுகிறது. எங்களை வீழ்த்துவதற்காக எங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் தான் எதிரிகளாக வந்து விடுவார்கள். எங்களது பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடித்து கொண்டு அதனூடாக அந்த நிறுவனங்களை வீழ்த்துவதில் எமவர்கள் கில்லாடிகள். ஆகவே லைக்கா சுதாரித்து கொள்ள வேண்டும். நடிகர் அயித் குமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற இந்த படம் மிகவும் பரபரப்பை எதிர்பார்ப்பை பெற்றிருந்தது. தைப்பொங்கலுக்கு இந்த படம் வெளியிடப்படும் என தெரிவித்திருந்த பொழுதுதான் தற்பொழுது அது காலதாமதமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த படத்தை மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. உலக மக்கள் மத்தியில் தடை வந்திருக்கிறார்கள். எதுக்காக தடை வந்தது, இந்த படத்திலே அமைக்கப்பட்ட காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகலாம் பேசப்படுகிறது. திரைப்படம் வெளிவருவதற்கு முன்னதாகவே அதுக்கான உரிமங்கள் பற்றி பேச முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த விடயம் உண்மையா பொய்யா என்கின்ற விடயம் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவே லைக்கா நீடூழி வாழுமா, தன்னை தக்க வைத்துக் கொள்ளுமா? இலங்கையிலே இலங்கையினுடைய விமானத்தளங்கள் உள்ளிட்டவற்றை லைக்கா தன்னகத்தை பாரப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து இலங்கை அரசியலிலும் ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் லைக்கா நிறுவனம் மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது இந்த செய்தி இடியென வந்திருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை.
ஆனாலும் நாங்கள் தமிழர் என்ற வகையிலே, ஈழத்தமிழர்கள் என்ற வகையிலே இந்த நிறுவனம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். முன்னுதாரணமாக பல மக்கள் ஐயா சுபாஷ் அவர்களை பார்க்கக்கூடிய நிலையில் காணப்படுகின்றனர். ஆகவே எமது கருத்தும் எமது நோக்கும் ஆதங்கமும் கோடி கட்ட வேண்டும். இதை போல 100 மடங்கு நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். எங்களுடைய தமிழர் ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைத்து பயணிக்கப்பட வேண்டும். இவ்வாறான பல லைக்காக்கள், பல சுபாஷ்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பூமி பந்திலே புதிய சாதனையையும் தமிழர்கள் நிலைநாட்ட வேண்டும். இலைமறை காய்களாக இருக்கின்ற எமது உறவுகள் இனியேனும் எழுந்து வெளியில் வர வேண்டும். பல முதலீட்டாளர்களாக மாறக்கூடிய வகையிலே மிக பெரும் தமிழர்கள் இருக்கிறார்கள். சினிமாவில் கால் பதித்து, தொலைத்தொடர்பிலே கால் பதித்து, வர்த்தகத்திலே கால் பதித்து வீறு நடை போட்டுக்கொண்டிருக்கும் இந்த அண்ணன் சுபாஷ் அவர்கள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அதற்காக அந்த நிறுவனங்கள் மிக கவனமாக சில விடயங்களை கையாள வேண்டும். வருகின்ற செய்திகள் ஒரு சாதாரண மக்கள் என்கின்ற அடிப்படையில் பாவனனாகிய என்னையும் ஒரு பாதித்திருந்தது. அதனால் தான் இந்த செய்தியை நான் இங்கே பதிவிடுகிறேன். எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் என்றும் இருக்க வேண்டும். இந்த திரைப்படம் வெளிவருகின்ற பொழுது அதனை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் ஏன் தடை செய்யப்பட்டது அல்லது ஏன் தடை செய்யப்பட முனைகிறார்கள், இதில் உள்ள விடயம் என்ன, அந்த கதாபாத்திரம் என்ன, அதில் நடித்தது யார், ஐத்துக்குமார் நடித்ததுன்னு சொன்னால் அது மிக முக்கியமானதாக இருக்கும். அவரது நடிப்பு அபாரமாக இருக்கும். அப்படியானால் படம் வெற்றி வாய்ப்பை தட்டி செல்லக்கூடியது. லைக்கா நிறுவனங்கள் எடுத்த பல படங்கள் வெற்றியை பெற்ற படங்களாக காணப்படுகின்றன. வசூலில் பல கோடிகளை அள்ளியும் சுருட்டி இருக்கிறது. அத்தகைய வெற்றி படங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற லைக்கா இதற்கும் சளைக்காது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வீறு நடை போடுங்கள், விடாமுயற்சியுடன் தொடருங்கள். விடாமுயற்சி என்கின்ற இந்த படத்தினை நாங்களும் விடாது பார்க்க தயாராகி கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள் மத்தியில் இப்பொழுது அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. விடாமுயற்சியை நாங்கள் விடாமல் பார்க்க வேண்டும். ஆகவே திரையரங்குகள் நிரம்பி வழிய போகின்றன. மக்கள் முண்டியடித்து ஓடி வரப் போகிறார்கள். காத்திருக்கிறது காலம். அந்த காட்சியை பார்ப்பதற்காக இருக்கைகள் இல்லாமல் திரையரங்குகள் நிறைந்து வழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம், இன்று வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அதிகமான மக்களையும் ரசிகர்களையும் சென்றடைந்திருக்கிறது. ஆகவே நடிகர் ஐயா குமாரை நேசிக்கின்ற ரசிகர் கூட்டங்கள் இந்த படத்தினை பார்க்க முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று நாங்களும் தான். ஆகவே விரைவாக எழுவோம், வெளுத்து கொள்ளுவோம். எங்களது மண்ணினுடைய வேந்தர்களை காப்பாற்றுவோம். நாங்கள் அவர்களுக்காக பலனிப்போம். விடாமுயற்சியில் என்னதான் விடயம் இருக்கிறது, ஒரு முறை பார்த்து விடலாமா? மக்கள் நீங்கள் தயாரா? தைப்பொங்கலுக்கு இந்த படம் வரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளதாக தகவல் கசிகிறது. சில வழி வெளிவரலாம் அல்லது வெளிவராமல் தாமதமாக வெளிவரலாம். எது எப்படி இருந்தாலும் விடாமுயற்சியை பார்க்க தவறக்கூடாது. உயிர்ப்புடன் இருங்கள். லைக்கா உங்களோடு நாங்கள் என்றும் இருக்கிறோம். காவலையை விடுங்கள். இந்த செய்தி இங்கே தொற்றிருந்தது, அதனால் இங்கே பதிவிடுகிறேன். நோய் வாய்ப்பட்டுள்ளதால் குரலில் கொஞ்சம் தளர்வு காணப்படுகிறது. அவ்வளவுதான் மக்களே. இன்று நாங்கள் எங்களுடைய நேரலிலே பல விடயங்கள் மிக மிக விடயங்கள் பேச இருக்கின்றோம். வன்னிமேந்தன் டிக்டாக் லைவில் அல்லது வன்னிபர்க்ஸ் லைவினூடாக நீங்கள் நேரலையை பார்க்கலாம். கமெண்ட் பகுதியில் இணைப்பு கொடுக்கப்படுறது. எமது ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் இணைந்திருங்கள். எதிரி நோக்கமில் எமது முழு விவரங்களும் இருக்கின்றன. தொலைபேசி உண்மையில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.